தெரியல புறப்படுறதுல தேடி வைப்போம். கொஞ்சம் தூரம் வழி இருக்குது. போகலாம். கிட்டங்கடா. உமையவள் என்னிடம் வந்து வாக்குவாதம் செய்து தன்னுடைய சத்தியால் படைக்கப்பட்டவன் இந்த சிவன் என்பதற்காக அடியே என்று சொன்னான். நான் இப்பொழுது எங்கே இருக்கிறேன்? பாறை மீது என்னுடைய நெற்றி வேர்வை விழுந்தவுடனே அந்த பாறையானது இரண்டாக பிளந்து அதிலே இருந்து ஒரு பாடகன் வந்தான் அகோரமான கோபத்தோடு. ஆஹா, இன்னவனுடைய கண்ணுக்கு நாம் அகப்படுத்தால் அநியாயமாக நம்மை ஏதேனும் செய்து விடுவான் என்பதற்காக பயந்து போய் ஒளிந்து கொண்டிருந்தேன். என் கண்ணுக்கு முன்னாடியே நாட்டு மக்கள் அணி அணி என்று அடித்துக் கொண்டிருக்கிறார். சும்மா விடுவாமா? பாலகா யாரு? நான் உலகத் தந்தை, உனக்கும் தந்தை. உனக்கும் தந்தையா? உலகத் தந்தை, உனக்கும் தந்தை. என்னை பெற்றெடுத்த தந்தை யாரா? எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போல் இருப்பான் என்று பார்த்தான். என்ன மகனே, எப்படி பிறந்தானோ பாலகா யார்? எனக்கு அப்ப இந்த இடத்துல தான் நீ பெத்த. திக்கு கட்டு திசுகள் நான்கு திசுகளை போய் பார்த்தேன். பெத்த மைனப்பட தன்ன தனிமையா போலாமா? போலாமா? ஆத்தார கோபம் இருக்கக்கூடாது, அது அப்பங்கிட்ட காட்டக்கூடாது. அப்பவே நான் நினைச்சேன், உனக்கு இவ்வளவு கோபம் வரும் நினைச்சேன். ஏன் நீ தள்ளுனா நான் தாங்குவனா? என்ன நினைச்ச? அதாவது வாயில பேசுறியா இதுல பேசுமா? சொல்லு கொடாரு. நான் நினைத்தால் உன்னுடைய கதி யமன்பதி ஆகிவிடும். ஜாக்கிரதை. அடியில கொண்டுவேன். வயசுல பெரிய மனுஷன் பாக்குற ஜாக்கிரதை. எப்படி பத்த? என்னுடைய நெற்றி வேர்வையால் பிறந்திருக்கிறாய். மகனாக பிறந்தால எனக்குன்னு ஒரு பெயர் இருக்கணும்ல. என்ன பேரு? உனக்கு அதனால தான் இவ்வளவு கோபம். உனக்கு பேர் வச்சா அதனால தான் உனக்கு கோபம். அதாவது இந்த பரமனுடைய அனுகிரகத்தால் பரமனுடைய நெற்றி வேர்வையிலே இந்த பாறை மீது விழுந்து பாறையானது படார் என்று வெடித்து அதிலே இந்த பாலகன் பிறந்ததனால் இன்று முதல் உனக்கு பரம கேதி வேண்டாம். கேது திசையிலே இந்த பரமனுடைய அனுகிரகத்தால் பிறந்ததனால் உனக்கு பரம கேது என்ற பெயர். ஓஹோ, பரமனுடைய அனுகிரகம். பரமனுடைய அனுகிரகத்தால் கேது திசையில் பிறந்ததனாலே உனக்கு பரம கேது என்ற பெயர். அப்பா பரமேஸ்வரனாக இருந்தாலும் நாட்டுக்கு அரசனாக இருந்தாலும் ஒரு மகனாக பிறப்பது எதற்காக? உன்னை எதற்காக படைத்தேன்? அப்பா ஒரு மகனாக பிறப்பது எதற்காக?
தூக்குவதற்கும் ஆமாடா தூக்க முடியாத சுமையை தூக்குவதற்கும் கட்ட முடியாத கடனை கட்டுவதற்கும் உண்ண முடியாத சாதத்தை தின்பதற்கும் ஒரு ஆண் மகனாக பிறப்பது அது மட்டுமா தந்தையே உங்களுக்கு யார் ஒரு குறை இருந்தாலும் கூறுங்கள் 8 நொடிக்குள் 8 கோட்டத்தை அழைக்கின்ற உன்னுடைய தாயாகிய என் இடபாகத்தில் இருந்தவள் அந்த உமையவள் பார்வதால் தட்டிய கணவன் என்று பாராமல் வடக்கி அதே சிவனே என்று என்னை தரைக்குறைவாக பேசிவிட்டார். என் இடபாகத்தை விட்டு போய்விட்டாள். அந்த பார்வதியான அண்ணவள் எங்கிருந்தாலும் சரி அந்த பார்வதானை அடியடி என்று அடித்து செய்ய வேண்டும். இந்த பரம கேவலத்திலே நீங்கள் கஷ்டம் தர வேண்டாம். உங்களுடைய கண்டாடை ஒன்று மட்டும் கொடுங்கள் போதும்ப்பா. நீங்கள் வாய் தர வேண்டாம். உங்களுடைய வாய் வார்த்தை ஒன்று மட்டும் கொடுங்கள். அந்த பார்வதியுடைய தலையை எண்ணெய் இருக்காய் வீசுவதை வீசி எடுத்து விட்டு மீண்டும் உங்களை வந்தடைகிற இந்த பறவை கேது உனக்கு அழிவு என்பதே கிடையாது. ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒரு மனால் உனக்கு அழிவு கிடையாது. ஆமா பின்பு தானாக எவன் பிறக்கின்றானோ அண்ணவனால் மட்டுமே உன்னுடைய உயிர் போகும். இந்த பரமன் இருக்க வரைக்கும் பயப்பட வேண்டாம். சத்தியம் நான் வரம் கேட்கலாம் என்பதற்காக இருந்தேன். சாகாத வரம் வேகாத வரம் அடியாத செல்வம் நித்திய துத்து வரம் என்பதற்காக வேணும் என்பதற்காக உங்களிடத்துல கேட்கலாம் இருந்தேன். அதற்கு முன்பதாக என் தந்தை எனக்கு வரத்தை கொடுத்து விட்டார். எப்பேர் கொண்டு வரும் என் மகனாயிற்று என்னுடைய உயிர் போகாமல் படிக்க நான் பார்க்க வேண்டும் அல்லவா? அதனாலே இந்த நாடு நகரம் இந்த கைவிங்கிற நாடே உனக்கு சொந்தம். இப்பொழுது மகனாக உங்களுக்கு பிறந்திருக்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். தேவதேவர்களை எல்லாம் சிறைப்பிடி மும்பையவன் பார்வதால் ஒருவேளை அந்த கருவாமுஞ்சி கண்ணா அவங்க அண்ணன் வீட்டுக்கு தான் போயிருப்பா. அவங்க அண்ணன் வீடு எது தெரியுமா? அந்த வைகுந்தம் சங்கு துபாரகி. அப்பா எத்தனை தேவர்கள்? மும்மூர்த்தி தேவர். யார் யார்? நான் சிவன், அடுத்தது பிரம்மா, அடுத்தது விஷ்ணு, இப்படி மும்மூர்த்தி தேவர்கள். நீங்கள் சிவனார். மீதம் 2 தேவர்கள், 30 முக்கோடி தேவர்கள். என்ன கோடி ரிஷிமார்கள், தேவதேவர்கள், தேவக்கன்னிகள். ஓஹோ, இந்த தேவன் அனைவரையும் சிறைப்படுத்தி வந்து உங்களுடைய பாதத்தை விட முடிந்தான செய்ய வேண்டும். ஆகட்டும், போய் வருகிறேன் தந்தையே. சற்று உரிமையாக இருங்கள். போங்க. சரஸ்வதி கடச்சுபதி சொல்றா போடாரு. யார் நான் சட்டை கொடுத்து பார்க்கலாம். என் நாளை யாரெல்லாம் கழிச்சு விட்டு என் மகனாக பார்வதியோ இதோ உலக சஞ்சாரியாக பார்வதி அழைத்து விட்டு நானும் என் தேவியும் சரச உல்லாசமாக அஞ்சலுக்கு மந்திரத்தை மீது இருவருமே ஒன்றாக இருக்கலாம். அவக்காக கூப்பிட்டு இந்த குண்டு கண்டாரோடு எங்க போனான்னு தெரியல. அரிய சரஸ்வதி கண்ணே தேவி கண்ணே சுவாமி எப்படி அப்படியே இருக்கிறாங்கம்மா. கல்யாணம் பண்ண புரிஞ்சு எப்படி இருந்தோ அதே மாதிரி அப்படியே வச்சிருக்கேன். நானும் அப்படிதான். எந்த பொருள் வாங்கினாலும் அதை அப்படியே தான் வச்சிருக்கேன். நான் யார்? நான் கூட அண்டம் பேரண்டம் அண்ட சராசரம் ஈரேழு லோகங்களை கட்டாடுவாரு மன்னனா சிவனுடைய மகனாக வரக்கூடிய பரம கேது வம்சம் பிரதமரியா என்னுடைய பேரும் பரம கேது வந்து எத்தன் பாத முடியலா பிரம்மதேவா வந்து எத்தன் பாத முடியலா
பிண்ட பிடிக்கும் தொழில் கொண்ட வாய் அதிகமா பேசாத. பேசும்போது குறுக்காத பேசாத மறந்தா அப்புறம் பரமடி அம்ச பரமேஸ்வரன் வைத்தார். என் பாதத்தை பணிந்து இடத்துல வேணுங்கிற வரங்களை வாங்க முடியுமா முடியாதா? முடியாது. மன்னாது மன்னர் அனுமதி வருவாய் கூடிய அனுமதி வருவே படிப்பதாக இந்த பிரம்மணி வேலையாகும். ஏண்டா இன்னைக்குதான் என் பொண்டாடி கூட சந்தோஷமா இருக்கேன்னு பார்த்தா என்ன மயில் வந்தா யாராவா? அதான் செப்பு சிலை போல் இருக்கிறாரே குலாபி. யாரு நீ? பாருடா தம்பி, இந்த குலாபிங்கிற வேலை என்னடி? ஐயோ இந்த பக்கம் இது என் பொருள். என் பொருள் யாரும் கை வைக்க விட மாட்டேன். ஆமாம், இது உடம்புல யாரு திங்குது? இந்த உடம்ப யாரு திங்குறா? மண்ணு மண்ணு திங்கிற உடம்பு. நான் மனசு தானே அவனுக்கு என்னடா வலிக்குது? நான் ஏன் பண்ணாக்குறா ஒரு மயில் கூட முடியாது. உன்னை கொண்டுட்டு அப்புறம் பேசிக்கிறா. குண்டு முண்டை போலாங்க. முந்தானி கொண்டாலாம். பொண்டாட்டி போய் கோலை கூடி தங்கச்சிங்கிறான். ஐயோ அங்க அடிக்காதீங்க. ஆமா போடி இந்த பக்கம். ஓடியா ஓடி போட போடுறா மண்டி. எந்திரிச்சா முதுகு வீசி விடுவான். உட்கார்றா. வேணாண்டா வாய்க்கு வந்து அப்படியே தான் வச்சிருக்கேன். வேணாண்டாப்பா. ஏய் வாடிங்க பாரம் பண்ணிடு. எதுக்கிட்ட உங்க பாத்து நாங்க பண்ணினோம். வேற என்ன யாரா எங்களுக்கு என்ன? தேவாதி தேவருக்கு இவருடைய கணவர் ஒரு பெண்ணு பிடிக்கக்கூடிய பொறுப்பையே ஏற்ற உன்னுடைய உருவத்தை பிரச்சனை உன்னுடைய கணவர் என்ன கொடுக்க மாட்டேன் போட. என்ன தவிர என் பொண்ணாடி யாருக்கும் தொட மாட்டேன். என்னடா நீங்க கவலைப்படாதீங்க. நான் இருக்கிறேன். பேசாத. அவன் அதுக்கு சின்னஞ்சிறு சிட்டே எந்தன் சீனாக்கர் கண்டே சீனாக்கர் கண்டே எல்லாடி அவனை பார்த்தாடுறா. போட அவ்வளோ சிறைச்சாலைக்கு வாங்கடா. ஓடுறாங்க. அடிக்கணும். பிரபதேவன் திரைக்கு நடந்து விட்டான். யாரா இருக்கிறான்? மாயவனுக்கு என்ன ஆகுது? அந்த கருவாயை மட்டும் மாயவனுக்கு என்ன ஆகுது? மாயவனுக்கு என்ன ஆகுது? அப்பா 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 உயிர் போயிடுச்சு. போடா போடா திரைச்சாலைக்கு போடா. ஓடுறோம். சாட் எடுத்து நான் எண்ணெய் அடிச்சுக்குவேன். சங்கத்துவாரை கை வைக்கும் பொறுப்பிடங்களை ஆண்டு வரக்கிறாரு. அவனும் பொண்டாட்டி வரட்டா பாத்துக்கிறேன். எடுத்து போடுறாங்க. சிம்மாசனத்தை போடுறான். இங்கேதான் உட்காந்துருப்பான். எங்கேயும் போக மாட்டான். எப்படி உட்காந்தோம்? சத்தம் வரணும். திரும்ப உட்காரு பாருங்க. உட்காரணும். அண்ணே லட்சுமி
சாமி சாமி ஒரே வந்து கூடாது. கண்ணே லட்சுமி இருந்தாலுமே இன்றைய தினத்திலே நம் சங்குதுவாரிலே இருக்கின்றோம். இருந்தாலுமே ஆனால் என் தங்கையாகப்பட்டவள் நேற்றைய தினத்திலே வந்தால் கோமாதா பசுவும் இதோ நவதானியமும் அனைத்தும் தந்து விட்டோம். இருந்தாலும் இன்னைக்கு ஏதோ கலப்பா இருக்குது. ஆளுங்க எல்லாம் பரவாயில்ல 2 பேரும் அவ்வளவுதானே. 14 படிக்கு காலுகைன்னு சொன்னோம்னா நம்ம உடனே பக்கத்துல சரியா மெந்து பிடிச்சி பொம்பளையா இருக்குது. என்ன வம்பா இருக்குது? என்ன வேலை? அவனை மட்டும் நீ எல்லாம் நல்ல மனுஷன் சிறைத்தாள் தான் நான் சிறையில் சொன்னக்காரு மூடுறா கேமரா தூக்கி ஒரு அட்டி அடிச்சு விடுவோம். 40,000 நீங்க என்ன சொல்ற? சரி இன்னும் பாருங்க நம்ம சத்தியாசமோட அந்த பொங்கல் எல்லா பவடி எடுத்து கட்டிக்கோ. வலிக்குது அப்படி ஏன்டா அப்படி உசுர புடிச்சு அடிக்கிற? என்னடா என் கருட வாகனம் இருக்க அகில உலகத்தில் என்னை அடிப்பதற்கு ஆள் உண்டா? சாமி 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 பாவங்க சிங்கம் வந்துருச்சுடா. உங்க வீரத்துக்கு போய் என்னங்க இவனை பார்த்து பயப்படுறீங்க? அவனை பற்றி உனக்கு தெரியாது. அவனை பற்றி அவரை பற்றி நன்கு அறிந்தவன் நான் ஒருவனே. யாருக்கும் அவனை பற்றி தெரியாது. தண்டு விட்டுறா என்னடே தண்டு என்னடா யாரா நீ முன்ன தண்டு இருக்குது. தண்டு இல்ல என்னடா பண்ண முடியும்னால என்ன பண்ண முடியும் நான் கேக்குறேன். வைகுந்த வந்துட்டு வெளியே ஐயோ 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 இந்த ஊருக்குள்ள யாரும் கேட்க மாட்டாங்களா? ஐயோ அதே பாவண்டா என்னடா ஊரா ஊஞ்சக்காரா ஒரு பீத்தல புண்டவாய் காலங்கத்துல கம்மன் கம்மன் இருக்க மாட்டோம். ஐயோ எங்க வீட்டுக்காரே பாவம். யாருன்னு கேட்ட பதில் சொல்லுவியா? வந்து எந்த பாதம் முடியடா ஒரு பொம்பளை நான் தைரியமா இருக்க ஆம்பளை போய் கால் சாமி அந்த பீத கூதிக்க ஒரு புங்காப்பு புதியா போவீங்க வச்சா வெய்ய அதனால விளைவுகள் நிறைய வருது. என்ன அதெல்லாம் கவனிப்பா. இன்னொரு நாளைக்கு அப்படி கட்டுனாங்கன்னா தீர்த்து தெரிஞ்சு விடுவேன். ஜாக்கிரதை. என்ன 2 அடி என்னடா? ஐயோ பாவங்க எத்தனை அடி? ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணு வச்சிருக்கிறேன். ஐயோ ஆயா ஏய் ஏய் ஓய் வா
50 கோடி கட்டினாலும் அடிக்கிறது வலிக்குதான் செய்யும். என்ன பண்றது? ஏங்க யாரு நீங்க? எதுக்கு வந்தீங்க? என்ன விஷயம்? வைகுண்டம் வந்து இப்படி அடியா அடிக்கிறீங்க, உதையா உதைக்கிறீங்க. இந்த ஊர்ல இருக்கிற ஒரு சனம் கேட்க மாட்டேங்குது. சொல்லலாம் தாயா எழுப்பு. ஆயா வெறுப்புல ஓடு ஓடு ஓடலாம் முதுகு ஆயா எந்திரி ஆயா. இத்தனை அடி வாங்குறவங்க பாவமா தெரியும். என்ன அப்படி என்ன என்ன ஏன்னா எங்களையும் பாவம் நினைச்சு பாருங்க. அத்தனை துண்டு கட்டுறாங்க, காது கட்டுறாங்க, அதெல்லாம் பாவம் அடைக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். மூன்றி வாயா. ஏண்டி பச்சத்தோட பரதேசி கண்டார இந்த ஊருக்குள்ள பொம்பளைங்க யாரும் இருக்க மாட்டாங்க. வீடியோக்காரர் அக்னி புயல்காரர் கிடையாது, கிடையவே கிடையாது. கொள்ளக்காரன் சிறையில் இருக்கு போய் விட்டு இவன் கடக்கிற என்னங்க கால் விழுவணுமா? சாமி அடிக்கணும். வேண்டாம், பாவம் பாவம். என்னடி வர மாட்டேன். பெண்ண பாதம் பண்ணின அவ்வளவுதானே, அவ்வளவுதானே மண்டி ஒண்ணுதானே போடு. ஏய் மண்டி வண்டி ஓடி என் பாலத்தை கும்பிடல. ஏய் ஓய் பரதேசி கண்டார ஓடி ஆடா கேட்ட போனவாயா போனே ஓடு ஓடு மண்டி உந்துராமா வாங்க. பாதம் பண்ணிட்டேன், நல்லா குமிஞ்சு கும்பிடுது. குமி இதுக்கு மேல என்ன ஆயா பண்ணணும்? குமில இவனுக்கெல்லாம் எவ்வளவு ஏத்துப்போம். சரி வாங்க ஓடு ஓடு ஆயா. அதனால அடிக்கூடாது. யாரு நீ? ஐயோ நான் பேச்சு ஊமை. பிரம்மதேவன் தானே? ஆமா. மூடிட்டு உள்ளாரு போ. அனைத்து தேவதையாரும் சிறைப்படுத்தி விட்டோம். ஓய்வு இருக்கணும். எங்கடா நல்லா இருந்து மகனே? அம்மா என்னடா இப்படி அம்மா அம்மா வந்திருக்க கருமா? என்னடா நான் பெத்த பையனே என்ன இப்படி? எங்க உன் பொண்டாட்டிக்கு எங்க மரும எங்க ஒண்ணு இருந்துச்சு? எங்க கலைவாதி சரஸ்வதி. ஐயோ கலைவாதி எங்க வருவாடா? வருவா என் பொண்டாட்டி வருவாப்பா. ஆமா எங்களுக்கு நடந்தா உங்களுக்கும் நடந்துச்சா? மருமகள மாமா மாமா என்ன வந்து அந்த பாக்காதி மைத்துனா அந்த வந்தானே ஒரு பீத்தலை எங்க மாமாட்ட காட்டுமா? ஏய் யார்கிட்ட போத காட்டு, அப்புறமா காட்டலாம். அங்கல காட்ட கூடாது. சரி இதா எவனும் தெரியலப்பா. பரமிக்கேதா அந்த பரமிக்கே என்பவன் அடி என்று அடித்து நம்மளை சிறையில் வைத்திருக்கிறான். அதனால ஆமா நம்ம மட்டும் தான் இருக்கிறோம். எங்க எங்க உங்க மச்சன் மாமனார் இருக்காங்க? என் மச்சன் எங்க அண்ணெல்லாம் தைரியசாலி, அவர்களும் ஒண்ணு ஆகாது. நீங்க தான் பயந்தாங்கோலிங்க, அவனுக்கு பயந்துகிட்டு கிடக்குறீங்க. மாமா அண்ணா யாரு? அண்ணா கட்டி கொடுத்தே ஒரு ஆம்பளன்னு ஒரு பீத்தலை வந்து அடிக்கிறான்னு விட்டுட்டு வேடிக்கை பாக்குறாரு. மைத்ரா இங்க வா மைத்ரா. ஏன் மைத்ரா நல்லா தானே இருந்தீங்க? ஆமா. என் தங்கச்சி வந்துச்சு, தேவைக்கிட்ட பொருள் எல்லாம் வாங்கிட்டு போச்சு. சந்தோஷமா தான் இருந்தீங்க, விவசாயம் பண்ணி. என்னையா ஆச்சு? யாரையான்னு சொல்ல புது பண்ணையத்தை உருவாக்கினோம் அல்லவா? புது பண்ணையம் பண்ண உடனே தங்கச்சிக்காரி பொம்பளையா இருந்தாலும் வாய் அதிகமா போச்சு. யாருக்கு? கனவு நடக்குதுதானே, இன்னைக்கு புதுசாக நடக்குது. என்னதான் இருந்தாலும் உங்க தங்கச்சிக்கு இவ்வளவு வாய் ஆகாது. அது தெரிஞ்சுதாயா நீ கல்யாணம் பண்ண? எங்க 2 பேத்துக்கு வாக்குவாதம் வந்து என்ன விட்டு போயிட்டா. யாரு? என் பொண்டாட்டி சக்தி. அப்ப நான் பார்த்தேன், அவன் மேல இருந்த கோபத்தினாரு என் நஞ்சமெல்லாம் பொங்கி என்னுடைய நெற்றி வேர்வையை திறந்து
வீசும் சமயத்தில் பாறை மீது வீசினேன். அந்த பாறையானது இரண்டாக பிளந்து அதிலிருந்து ஒரு பாலகன் பிறந்தான். பரமனுடைய அனுகிரகத்தால் பிறந்ததனாலே கேது திசைகள் பிறந்ததனால் பரம கேது என்று பெயரிட்டேன். இந்த பரமகேது பிறந்து விட்டான். அகில உலகத்தில் இருக்கின்ற அனைத்து தேவருமே அடிந்து அடித்து சிறை வைத்து விட்டான். ஆனால் அவனை எப்படிடா கொள்றது? மரத்தையும் கொடுத்துட்டப்பா. அதாவது எப்படின்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்த ஒரு நாள் உன்னை கொல்ல முடியாது. அப்புறம் எப்படி கொள்றது மைத்ரா? அதுக்கு என்ன பண்றது? சக்தி ஒருவன் மட்டுமே அண்ணவனை கொல்ல முடியும். ஆமா, என் தங்கச்சி தான் உங்ககிட்ட சண்டை பண்ணிட்டு எங்கேயோ போயிடுச்சு. எங்கன்னு போய் தேடுறது? ஏதாவது செய்யணுமே. என்ன பண்ணலாம்? எல்லாம் ஒண்ணு பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? எல்லாம் நேரம் எடப்பாடி போலாம். லாட்ல கோப்பை கிடைக்கும், எடுக்கலாம். வாங்கி குடிச்சிட்டு எல்லாம் படுத்து தூங்கலாம். அங்கே நல்லா இருக்கும். இன்னொரு நாள் அடிக்கலாம். வந்து எச்சாடிப்பான். ஐயோ மாமா, ஏதாவது வழி சொல்லுங்க மாமா. இதோ இன்றைய தினத்திலே சகல தேவர்களும் ஒன்றாக சேர்ந்திருக்கிறோம். அதனால் மெய்யுருவத்தை விட்டுவிட்டு பொய்யான உருவத்திலே சென்று ஏதாவது போய் அங்க போய் யோசிக்கலாம். அப்படியா? ஆமா. அண்ணா 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 வாங்க அண்ணா. எங்க நல்லா கம்முன்னு இருந்திருப்பாரு. அவ கடக்குறா பாரு. அவ மகனே, எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் இன்னும் ஒன்னா இருக்கிறாங்க. எப்படி இருக்குன்னா நாம நீ என்ன இருக்கிறியா? எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா, ஏன் உடம்பு போய்விட்டப்பா? எல்லாம் இவள் முறிந்து விட்டாளப்பா. என்னை கிசிஞ்சு எடுத்து விட்டாளப்பா. ஆமா. ஓ மைத்துனா, அப்பா என்ன பொய்யுருவத்தை விட்டுவிட்டு மெய்யுருவமாக வந்து விட்டோம் அல்லவா? இருந்தாலுமே இந்த இடத்திலே சகல தேவரோடும் ஒன்றாக சேர்ந்திருக்கிறோம். அதனால் பிறகு இந்த இடத்திற்கு ஒரு பேர் வை. சரி, எல்லா தேவர்களும் ஒரே இடத்தில் சந்தித்து விட்டோம். இந்த இடத்தில் சந்தித்ததற்கு சமயபுரம் என்று வைத்து விடுவோம். சகல தேவர்களும் தற்க சமயத்திலே ஒன்றாக சேர்ந்தபடியால் இந்த இடத்திற்கு இன்று முதல் சமயபுரம் என்பதற்காக பெயர் விளங்கும். அதாவது நாம அந்த பரமகேதானவன் தெய்வலோகம் எல்லாம் சுற்றிக் கொண்டிருக்கிறான். தேவதேவர்கள் எல்லாம் சிறைபிடித்துக் கொண்டிருக்கிறான். உண்மையாச்சு. எப்படி கட்டளை எனக்கு தெரியாம இந்த ஊர் உலகத்துல எவனுமே திருவிழாவோ கொண்டாடக்கூடாது, சந்தோஷமா இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தை வச்சுக்கிட்டு இந்த உலகம் முழுவதும் சுற்றி வருகிறான். இதோ சகல தேவனும் அணியங்க அடித்து எனக்கு தெரியாமல் படிக்க மேல தானங்கள் எங்கும் முழங்க கூடாது. கடவுளே என்பதற்காக எந்த மக்கள் இருந்தாலும் சரி, கடவுளாக இருந்தாலும் சரி, கையெடுத்து கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறான். அவனே சிவன், அவனே விஷ்ணு, அவனே பிரம்மா, தேவர்களும் நானே தான். என்ன தவிர யாருமே சாமின்னு வேற யாரையும் கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி அவனுடைய கட்டளை. அதனால் படிக்கு இவ்விடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், எப்படி இதோ உன்னுடன் இருந்த என் தங்கை கோபித்துக் கொண்டு கோபமாக போனாலே அந்த தங்கையை வர வைத்து புதிதாக ஒரு தெய்வத்தை இவ்விடத்திலே இந்த சகல தேவர்களும் ஒன்றாக சேர்ந்து உற்பத்தி செய்ய வேண்டும். அப்படியா? உண்மை. செய்து அந்த தாய்க்கு தேவையாகப்பட்ட அனைத்து விசேஷங்களை செய்து அது மட்டுமா ராமேஸ்வரம் என் தங்கச்சி வர வச்சு உட்கார வச்சிடலாம். உட்கார வச்சுட்டு இவ்விடத்துல சமயபுரம்னு பேர் வந்துருச்சு. இந்த சமயபுரத்திற்கு ஒரு கடவுள் வேண்டும் அல்லவா? நாம பஸ்ல கொண்டு வரலாம், சத்தியம் கொண்டு வந்து உட்கார வைக்கலாம். என்னென்ன பண்ணணும் அதுக்கு? அதாவது நான் கம்பத்து பூசாரியா இருக்கணும். ஏன் கம்பத்து பூசாரியா இருக்கிற? நாம ஊர்ல திருவிழா போடுறோம்.
அதாவது மும்மூர்த்தி தேவர்களாச்சுல்ல, நான் 3 கண், எனக்கும் 3 கண். அந்த 3 கண் இருப்பதனால் என் கையில் சூலாயுதம் இருக்கிறது. அதனால நான் கம்பத்து பூசாரி. 3 கண்களை போலவே 3 இதோ கம்பத்தை வைத்து கம்பத்து பூசாரியாக இருக்கிறாயே. இந்த கம்பத்து பூசாரியாக இருந்தாலும் இந்த 15 நாள் இந்த மாதிரி சொல்றாங்கல்ல, இதுவெல்லாம் செய்து விரதம் இருந்து அந்த கடவுளை கையெடுத்து கும்பிடுறா. நீ கம்பத்து பூசாரி. என் பையன் என்ன பூசாரியா இருக்கிற? நான் வந்து தட்டத்து பூசாரிப்பா. தட்டத்து பூசாரி. சரி, நீ கிட்டிமுண்டி மணி ஆட்ட பூசாரி. நான் தர்மகர்த்தா, நீ தர்மகர்த்தா. நான் பெரிய வீட்டுக்காரன் தர்மகர்த்தா. நீ பெரிய வீட்டுக்காரன், நீ தர்மகர்த்தாவா இரு. என் மருமகன் என் ஊமச்சி ஆட்டாயிருச்சு. நான் பேசக்கூடாது சொல்றேன். யார் வந்து நாகை எடுத்து விட்டாயா? எந்த ஆம்பளை கூட பேசக்கூடாது. நான் அப்பண்டா அப்பனா 3 மாதம் மோத சந்தேகமா இருக்கு எனக்கு. ஆமா, அதான் படிக்கு நான் என்ன இருக்கட்டும். சரி, நான் ஏதாவது இருந்துக்கிறேன் கூட, ஏதாவது உங்க கூட இருந்துக்கிறேன். என்ன மைத்ரா? அது அப்படி இல்ல. சரி, நீ தர்மகர்த்தா, நானும் கோளுகாரு. இன்னும் இருக்கிற பதவியெல்லாம் நானே ஏத்துக்கிறேன். தட்டத்து பூசாரி, தட்டத்து பூசாரி, கிடா வெட்டு பூசாரி. தம்பி, கிடா வெட்டு பூசாரிக்குப்பா. தேவேந்திரா, இன்று முதல் நீ கிடா வெட்டு பூசாரியாகவும், சரி, குஞ்சியாருக்கும் பூசாரியாகவும் நீ இரு. எனக்கு பொறுப்பு. உனக்கு டேய் சந்திரா, இங்க வா. உனக்கு என்ன பொறுப்பு என்றால், இவ்விடத்திலே மேல தாளங்கள் எல்லாம் நீதான் அடிக்க வேண்டும். அந்த பொதுவான பதவி உனக்கு. அங்க மறுபோல மாமா பேசு, வாய் திறந்து கொஞ்சம் பேசு. அஞ்சாரம் மட்டும் இருக்கு. அல்ல தச்சு போடு. அதனால் படிக்கு நீங்கள் இருவரும் என்ன செய்ய வேண்டும் என்றால், இதோ நீ வந்து அக்னி கிழமை இருந்து, சரி, நீ மாவிளக்குகள் ஏத்தி மாவிள தோரணமாக வா. அனைத்து தேவர்களும் இவ்விடத்திலே திருவிழா கோலமாக இருக்க வேண்டும். பூஜை புதுசாக செய்ய வேண்டும். நீ என்னதான் செய்வாய்? அப்பா, நான் குளிப்பிட்டு கொண்டு வரேன்ப்பா. யாருக்கு? உங்க அப்பனுக்கா? அதை முன்ன செய்ய. உண்மைதான் கொல்ல போறேன். அப்பா, ஆரம்பிங்கள். மேல தாளங்கள் முடிஞ்சிட்டு